அண்மை செய்தி. சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முயற்சி கைவிடப்பட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்கும் மத்திய அரசின் முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சியில் இருந்தபோது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாகவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முயற்சி கைவிடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள். ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் அறிவித்திருக்கிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்பு தெரிவித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசின் முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று அரசு அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அதற்காக பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியதையும் அதில் நினைவு கூர்ந்திருக்கிறார். மத்திய அரசு அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக முடிவானது எழுதியிருக்கிறது. ஜாதி வாரியான கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று சட்டப்பேரவையிலும் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் கேள்விகளை எழுப்பி அதற்கு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஏற்கனவே தமிழக அரசு சார்பாகவும் அதே நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தரப்பிலிருந்தும் பல்வேறு முறை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சரவையில் தற்போது ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவை வரவேற்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு முடிவை அதிமுக வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அரசு அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சி மேற்கொண்ட இதையும் அதில் நிறைவு கொண்டிருக்கிறார். இதுபோன்று மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை முழுவதுமாக வரவேற்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.